இருக்கின்றது சங்கமம் வானொலி. இருபத்தி நான்கு மணி நேரமும் தமிழ் கிறிஸ்தவ வானொலியாக கனேடிய மண்ணில் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறீர்கள். இணைந்திருக்கும் நேர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஆமீன். ஆமீன். இன்று 15ஆம் தேதி 7ஆம் மாதம் 15ஆம் தேதி ஜூலை மாதம் 15ஆம் தேதி ஆடி மாதம் 2025ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 8 மணியாக இருக்கிறது. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இன்றைய நாளிலும் நாங்கள் இலங்கைக்காக ஜெபிப்பதற்காக, அயல்நாடாக இந்தியாவுக்காக ஜெபிப்பதற்காகவும், அதே வேளையிலே நாங்கள் தங்கியிருக்கிற நாடுகளுக்காக ஜெபிப்பதற்காகவும், மக்களின் சுபீட்சமான வாழ்வுக்காகவும், சந்தோஷம் சமாதானத்துடைய வாழ்வுக்காகவும் நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாகிறோம். அதற்கு முன்னதாக என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்கிற விசேஷத்தையே அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன் என்று எரேமியா 7:23 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். ஆமேன். எங்களுக்கு ஆண்டவர் தேவனாக இருக்கிறபடியால் நாங்கள் அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம். ஆமேன். அவர் கற்பிக்கும் கட்டளைகளின்படி நாங்கள் நடக்கின்ற பொழுது அவர் எங்களுக்கு தேவனாக இருப்பார். ஆமேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளிலும் வாசிக்கப்பட வேண்டிய வேதாகம அதிகாரங்கள் 1 சாமுவேல் 29:30, எரேமியா 5, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்தும் மத்தேயு 16வது அதிகாரம். இவற்றை நாங்கள் காலையிலே ஒலிபரப்பு செய்திருக்கிறோம். அவற்றை உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். அவற்றை நீங்கள் உங்கள் நண்பர்கள், உறவினர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள், அனுப்பி கொடுங்கள். விசேடமாக பரிசுத்த வேதா புத்தகம் இல்லாதவர்கள், வாசிக்க முடியாதவர்கள், கொண்டு செல்ல முடியாத நாடுகள் இருப்பவர்கள், ரகசிய கிறிஸ்தவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். அதே வேளையில் நீங்களும் கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமை வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த வேளையில் நாங்கள் இணைந்திருக்கிற ஊழியர்களை முதல்ல வரவேற்போம். காலை வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். காலை வேளையில் எங்களுடன் பாஸ்டர் அந்தன் ராசநாயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌரி ஏமி புஷ்பராஜ் அவர்கள் நிறைவு ஜெபங்களோடு காலை வேளையில் இணைவார் டொரண்டோ கனடாவிலிருந்து. எங்களுடன் மாலை வேளையிலே சகோதரி சிசிலியாமா அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையிலே எங்களுடன் சகோதரி சுகுமாரி அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்தும், சகோதரி நிர்மலா மேரியா, சகோதரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். வீட்டையெல்லாம் தொகுத்து வழங்க சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. உங்களுடைய எல்லா நேரங்களிலும் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக வந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார், வழி நடத்துகிறார். மீதியான ஊழியர்கள் இணைவார்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களோடு ஆரம்பிப்போம். வெற்றியெல்லாம் தொகுத்து வழங்க சகோதரி ஜானட் அவர்கள் மாலை வேளையிலே ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு இந்த வேளையிலும் ஜெபங்களுக்கூடாக கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. நாங்கள் சகோதரி ஜானட் அவர்களை வரவேற்று அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். பிரைஸ்லோட்டமா. ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்களாமா. காட் பிளஸ் யூ. ஆமேன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்க வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் தேசியனா குடும்பத்தையும் சொந்தத்தையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கர்த்தர் வாழும் உள்ளத்தை குறித்து நாங்கள் ஒரு சிறு காரியம் பார்த்துவிட்டு நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தர்
பரிசுத்த உள்ளத்தில் வாழ்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நீங்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமானாக்கப்பட்டீர்கள். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறிவீர்களா என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த பரிசுத்த உள்ளத்திலே ஆண்டவர் வாழ்கிறார். ஏனென்றால் எங்களை அவர் கிரியத்தில் எடுத்துக்கொண்டு அவருக்கு சொந்தமாய் வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அங்கு இரண்டாவது காரியம், அங்கு கர்த்தர் அன்பான உள்ளத்தில் வாழ்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இயேசு அவர்களுக்கு பிரதித்தமாய், ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் நாங்கள் அவரிடத்தில் வந்து அங்கு வாசம் பண்ணுற அளவுக்கு எங்கள் தேவன் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து விட்டார். ஒன்று கேட்கிற உன் இதயத்தை தான், அல்லது துதி செய், ஸ்தோத்திரம் செய், இவையே தான் ஆண்டவர் எங்களிடத்திலே கேட்கிறார். நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்க பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பாஸ்டர். கர்த்தரை எங்கள் தேசம் தெய்வமாய் கொள்ளவும், தேசத்தின் காயங்கள் அங்கு மாற்றப்பட அல்லது அகற்றப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, எங்களுடைய இலங்கை தேசத்தில சிந்திய அந்த இரத்தத்துக்காக மக்களை அந்த இனங்களுக்கு இடையே இருந்த அந்த இரத்தத்தை நாங்கள் மன்னிக்கிறோம். இயேசுவே அந்த தேசத்தில அந்த இரத்தத்துக்கு ஒரு மன்னிப்பை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தமிழ் மக்கள், சிங்கள மக்கள், தமிழ் மக்களை அந்த அரசியல் நோக்கத்திற்காக அந்த இரத்தத்தை சிந்தினார்கள். அந்த இரத்தம் மன்னிக்கப்பட்டு இயேசுவின் இரத்தம் அந்த தேசத்தில தெளிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த தேசம் ஒரு இயேசுவை அறிகிற தேசமாக மாற்றப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். இயேசுவின் இரத்தம் அந்த தேசத்தை பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் இரத்தம் அந்த நாட்டில வாழுகிற சகல மக்களுடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உம்மாலே எல்லாம் கூடும். ஆண்டவரே, இந்த கடைசி காலத்தில இந்த தீவுகள் தண்ணீரில் மூழ்கி போகும். அந்த தேசம், இலங்கை தேசம் மூழ்கி போகாதபடிக்கு இயேசுவின் இரத்தத்தினாலே ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். மக்கள் மன்னிப்பை பெற்றுக் கொள்வார்களாக. அந்த தேசத்துக்கு ஒரு சேமத்தை கட்டளையிடுவீராக. அந்த தேசத்தில் உள்ள அத்தனை தமிழ் மக்களும் பொல்லாத வழிகளை விட்டு உம்மிடத்துல திரும்புவார்களாக. உம்மிடத்துல திரும்பும் பொழுது அந்த தேசத்தை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர். இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். இந்த சிலுவையில சிந்தப்பட்ட அந்த இரத்தம் வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு அத்தனை பிரதேசங்களிலும் எல்லா மக்கள் மேலும் உம்முடைய இரத்தம் பாய்வதாக. இயேசுவின் நாமத்தில பரிசுத்த ஆவியானவர் அந்த தேசத்தில இறங்குவீராக. உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே அந்த தேசத்தை நிரப்புவீராக. ஆண்டவரே, பாவம் பொல்லாதது சாத்தான் அந்த தேசத்தில திருடுறவன், கொல்லுறவன், அழிக்கிறவன் அந்த தேசத்தில கிரியை செய்கிறான். ஆவியானவரே, இனி வரும் காலங்களில் அந்த தேசத்தை பொறுக்கப்பட்டபடியாக இன்றிலிருந்து அந்த தேசத்தை உம்முடைய இரத்தத்தினால் மூடப்பட்ட தேசமாக, இரத்தம் சிந்தாத தேசமாக, ஆண்டவரே, அன்று ஆபேலின் இரத்தம் உம்மை நோக்கி கூப்பிட்டது போல இந்த மக்கள் சிந்தனை ஒவ்வொரு இரத்தமும் உம்மை நோக்கி கூப்பிட்டு, ஆண்டவரே, இனி வரும் காலங்களில் இரத்தம் சிந்தாத தேசமாக அந்த தேசத்தை மாற்றும்படியாக ஒரு அரசியல்வாதி ஒரு மன்னிப்பை கொடுக்கப்படியாக ஜெபிக்கிறேன். மற்றும் இந்தியா
ஆசியா மற்ற ஒவ்வொரு தேசங்களுக்காக, கனடா, ஜெர்மனி, யூரோப், ஒவ்வொரு கண்டங்கள் 5 கண்டங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தேசங்களில் இன்றைக்கு ஒரு யுத்த சூழலை பார்க்கிறோம். யுத்தத்தை செய்வதற்கு சில நாடுகள் சமாதானத்தை விரும்பாத நாடுகளாக கொல்லுவது, அழிப்பதில் இருக்கிறார்கள் ஆண்டவர்களே. அந்த தேசங்களோடு இடைப்படும்படியாக, சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவரே, இந்த சமாதானத்தை ஏற்படுத்துகிற பிரசிடென்ட், யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்பை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, இதோ சமாதானத்தை விட்டு போகிற சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். நான் உலகம் கொடுக்கிற பிரகாரம் கொடுக்கிறதல்ல, உங்கள் இருதயம் கலங்காமலும் திகையாமலும் இருப்பதாக. ஆண்டவரே, அந்த ஒவ்வொரு தேசங்களிலும் ஒரு உம்முடைய சமாதானம் வரும்படியாக, உம்முடைய எழுப்புதல் வரும்படியாக, உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அக்கினி இந்த உலக தேசங்கள் முழுக்க ஊற்றப்படும்படியாக. இயேசுதான் கர்த்தரே மெய்யான தெய்வம், கர்த்தரே மெய்யான தெய்வம், இயேசுவே ஒரு ரட்சகர் என்பதை இந்த உலகம் அறிந்து கொண்டு உம்மிடத்தில் ஓடி வர கிருபை செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான வைத்தவனாயோ மக்கே செலுத்தி, ஆண்டவரின் ரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் விண்ணப்பங்களை, வேண்டுதலையும் தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தோடு ஒன்றுக்கு கவலைப்படாமல் பரலோகத்துக்கு தெரிவிக்கிறோம். ஜெபம் கேளும், பதில் தாரும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். அமீன். பாஸ்டர், கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் குடும்பம் ஊழியங்களோடு கூட இருந்து நடத்துவாராக. ஆமென். Amen. God bless you, sister. God bless you, everybody. ஆமென், ஆமென். மற்ற எல்லாருக்கும் கொஞ்சம் நேரம் மட்டுமட்டா இருக்கிறது. நாங்க 3 மணிக்கு நிப்பாட்ட வேண்டும். ஆகவே நீங்கள் கொஞ்சம் அதிக நேரம் எடுக்காதபடி கர்த்தருக்கு நேராய் நீங்கள் செயல்படுங்கள். கர்த்தர் தாமே உங்களை நடத்துவாராக. டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, இருதயத்திலே நொறுங்குண்டவர்கள் நறுங்குண்ட ஆவிய உடையவர்களை தேவன் ரட்சிக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தணும். நன்றி நன்றி. கால நேரத்தை எங்களுக்கு புதிதாக தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த கால நேரம் நாங்க யாவரும் ஒருமிழப்பட்டு ஸ்ரீலங்கா தேசத்துக்கான ஜெபிக்க வந்த தந்த கிருபைகளுக்கு நன்றி அப்பா. அப்பா, அங்க உள்ள மக்களுக்குள்ள உங்களுக்கு ஒரு மனத்தை கொடுத்து அந்த மக்களுக்கு ஒரு பெரிதான எழுப்புதலை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. அப்பா, உங்க அண்டையில் நாங்கள் உண்மையோடு ஆராதிக்கும் பொழுது நீங்க எங்களுக்கு பதில் கொடுக்கிற தகப்பனா இருக்கிறீங்க ஆண்டவரே. அதுக்கான நன்றி செலுத்துறேன் சாமி. நன்றி நன்றி. நேற்று மீண்டு மாறாதவரே மக்கள் நன்றி ஐயா. ஆண்டவரே, மார்போடு அனைத்தவரே, மன கவலைகளை தீர்ப்பவரே, இப்பொழுது ஆண்டவரே அந்த மக்களுக்கு ஆண்டவரே ஒரு தெளிந்த புத்தியை கொடுத்து அவருக்கு ஆண்டவரே உங்களுடைய சுத்தத்தைப்படி அவர்களை நடத்துங்கப்பா. அங்க ஒரு சமாதானத்தை ஆவியை கட்டளையிடும்படி கேட்டுக்கொள்ளணும் ஆண்டவரே. அப்பா, எந்த பகுதியில் இருந்தாலும் ஆண்டவரே உங்களுக்குள்ளே உரியவர்களாக அந்த மக்களுக்குள்ள ஒரு எங்களுக்குள்ளேயும் ஒரு ஆத்மா பாரத்தை கொடுத்து ஆண்டவரே அவர்களுக்குள்ள ஒரு பெரிதான எழுப்புதலை கொடுப்பதற்கு நாங்க அவங்களுக்கு திண்ணமும் ஜெபிப்பதற்கு தந்தை இந்த கிருபைக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. அவர்களை நீங்க மாற்றுங்க, உங்களுடைய சித்தத்தின் பேர் நடத்துங்க ஐயா. அவியோட மும்மேறி ஜபிக்கும் பொழுது ஐயா நீங்க எங்களுக்கு பதில் கொடுக்கிற தகப்பனா இருக்கு அப்படியா நன்றி செலுத்துறேன். நேற்று இன்று மாறாத இன்றும் எங்கள் மத்தியில் இருந்து எங்களுக்கு நாங்க கேட்பதற்கு அதிகமாக கொடுக்கிற உங்களோட கிருபைகளுக்கு நன்றி ஐயா. காத்தவர் இனிமேலும் காத்திடுவார். இன்று மட்டும் காத்திடுவார் அப்பா. இந்த ஊழியம் உங்களுக்குரியது. நாங்க ஜெபிக்கிற ஜெபம் ஒன்றுமே வீண் போகாத வண்ணமாக எங்கள் ஜெபங்களை கேட்டு 1000 10,000 10,000 70,000 பேர்களுக்கு ஆண்டவரே இந்த பதில் கொடுக்க வல்லவராக இருக்கீங்க. God has 1,000 ways to answer our prayer. அதுல ஒரு பெரிய கோரஸ் இருக்கு. அது மாதிரி 1,000 ways அவருக்கு இருக்குது. எங்கள் ஜெபங்கள் சிறித பெரிதா இருந்தாலும் ஆண்டவரே எங்களுடைய சத்தத்தை கேட்கிற பிதாவுக்கு நான் நன்றி செலுத்தின ஐயா. அப்பா, நாங்க எங்களுடைய இருதயத்தை முழு மனதோடு அவருக்கு கொடுக்கும் பொழுது நீங்க எங்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய அன்பின் மூலமாக அனைத்து எங்களை பாதுகாத்து வந்து அந்த மக்களுக்கு பெரிதான அற்புதத்தை செய்யும்படி கேட்டுக்கொள்ளணும் ஆண்டவரே. அவர்கள் வழி தப்பி போகாத வண்ணமாக உங்களுடைய வெளியேற பெற்ற ரத்தத்தை ஊற்றி அந்த தேசத்துல அவங்க ரத்தத்தை தெளிங்க. உங்களோட நாமத்தை மகிமைப்படுத்த அவர்களை
ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கும்படி கேட்டுக்கொள்ற ஐயா. அவர்கள் உங்களுக்குரியவர்கள் என்று கூறி ஆண்டவரே, அவர் உங்களுக்குரியவர்கள் என்று கூறி நடப்பதற்கு உங்களோட பெரிதான அன்பால் அனைத்து அவர்களுக்கு ஒரு பெரிதான விடுதலை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே. தேசமே பயப்படாதே, சேனையிலும் கர்த்தரோடு நடுவில் பெரிய காரியங்களை செய்திருவார் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி நாங்க ஜெபிக்கிற ஜெபம் ஒன்றுமே வீண் போகாத வண்ணமாக அந்த மக்களுக்குள்ள நீங்க பெரிதான அற்புதத்தை செய்து வர்ற கிருபைகளுக்கான நன்றி. உங்களோட நாமத்தை நாங்க உயர்த்துற எங்களுக்குள்ள உங்களோட பலனையும் சத்துவத்தையும் கூட உங்களோட வல்லமையும் கொடுத்து நடத்தும்படி கேட்டுக்கொள்றேன் ஐயா. அப்பா அந்த காலை நேரம் மாலை நேரம் என்று பார்க்காமக்கி பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா நடத்துற இந்த சங்கமமான ஊழியத்துல உங்களோட கரம் மட்டுமே அப்பா தெரியப்படுத்த வேணுமாண்டு உங்களோட கருத்தை நீங்க வெளிப்படுத்துங்க. உங்களோட வெளிப்படுத்துதல எங்களுக்கு இன்னும் அதிகமாக நாங்க கற்றுக்கொள்வதற்கு வர்ற ஒவ்வொரு ஊழியக்காரங்க மேல ஆண்டவரே எங்களோட ரத்தத்தை தள்ளிங்க. பிசாசான கெச்சிக்கிற சிங்கம் போல யார விழுங்கலாம் சிறு சிறு காரியத்துல பெரிதா பிரச்சனை கொண்ட அந்த பிசாசுகள் யாவற்றை நான் இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறேன். அப்பா யாவரையும் இரத்த கோட்டைகளை மறுத்து வைங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு யாவருக்குள்ள ஒரு புது பலனை, புது சத்துவத்தை, புது ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்றேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி என்னை தாழ்த்தி ஆண்டவரே உங்களோட பள்ளிக்கூடத்துல நான் என்னை வைத்து உங்களோட நாமத்தை உயர்த்துறவங்களே அப்பா உங்களோட நாமத்தை உயர்த்துறவங்களையும் பலப்படுத்தி உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி யாவரையும் அப்ப ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இயேசுவின் மூலம். நன்றி இயேசுவே, நன்றி நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். உங்க சுபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் எல்லாரும் நீங்கள் எங்கள் தேசத்தின் திருச்சபை மக்களுக்காக தேவன் வாசம் பண்ண வேணும் என்று சொல்லி நீங்கள் அவர்களுக்காக பணிந்த ஆவி அவர்களுக்குள்ளே வர வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழிநடத்து. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதியின் மத்தியில் வாசமாயிருக்கிற எங்கள் அற்புதமான தேவனே, முதலுக்காக ஆண்டவர் உமக்கு நன்றிகள் எடுக்கிறோம். காலையிலே ஆண்டவரே உம்முடைய திருமுகத்தை காண கர்த்தர் உதவி செய்த தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அப்பா இந்த வேளையில் கர்த்தாவே நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜபங்களுக்கும் என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் ஆண்டவரே அவைகளை கேட்டு ஆண்டவரே அதுக்கு சரியான விடயங்களை தந்து ஆண்டவரை வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் நல்லவரும் வல்லவருமாக இருக்கிறீர் கர்த்தாவே. பக்தி வல்லவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று உடைய வசனம் சொல்லுகிறது. அப்படியாய் ஆண்டவரே அப்பா பக்தி உள்ளவர்களை ஆண்டவரை தெரிந்து கொண்டு அவர்கள் ஏறெடுக்கிற ஜபங்களுக்கும் கர்த்தர் விடைகளை தருகிறார் என்று ஆண்டவரை அறிந்திருக்கிறபடியால் இந்த வேளையில் கர்த்தாவின் சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். இலங்கை தேசத்தை முழுமையாய் ஆண்டவரை உம்முடைய திருக்கரத்திலே நாங்கள் ஒப்பு வைக்கிறோம். கர்த்தர் நீர் இலங்கை தேசத்திற்கு நீரே ராஜாவாயிருந்து ஆளுகை செய்கிற தேவனாயிருந்து ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம். அங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை அப்பா நீர் ஆண்டவரை தொடும்படியாய் சுபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே விக்கிரகத்துக்காக ஒப்பிட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா இதோ ஆண்டவரே புறஜாதி மக்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து அந்த தேசத்தின் மக்கள் எல்லாம் ஆண்டவரே ஒரு விடிவலை காண கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சுபிக்கிறோம். கர்த்தர் நாளிலும் ஆண்டவரே இலங்கை தேசத்தில் ஆண்டவரே இருக்கிறதான ஒவ்வொரு திரு சபைகளுக்கும் ஆண்டவரே சமூகத்துக்கு நேராக நாங்கள் கொண்டு வருகிறோம். திரு சபையை ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே அங்கிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே இடறி போகாதபடிக்கு வழி தப்பி போகாதபடிக்கு உன்னுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாக கர்த்தர் அவளுக்கு உதவி செய்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தர் ஏதோ ஆண்டவரே கடமைக்காக ஆலயத்திற்கு வருவதும் ஆலயத்திற்கு வந்திருக்கிறேன் என்று காண்பிப்பதற்காக வருவதற்காக இல்லாமல் உண்மையிலே தேவனை நோக்கி பார்த்து தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் நின்று தேவனை
துதிக்கவும் ஆராதிக்கவும் தேவர் வசனங்களை அந்த இடத்தில் கேட்கவும் கர்த்தர் உதவி செய்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா இதோ ஆண்டவரே வருகிற பிள்ளைகளுக்கு தளான பிள்ளைகளுக்கு அங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உடைய பரிசுத்தாவின் வல்லமை ஆண்டவரை ஊற்றி ஆண்டவரை ஒவ்வொரு பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா அவர்களை காண்கிற போது தேவனை உண்மை காண்கிறவர்களாக ஆண்டவரே அவர்கள் மூலமாய் அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் செய்த ஆண்டவரே என் தேவன் இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவிக்கிறார் என்பதை நிலநாட்டும்படியாய் ஜெபிக்கிறோங்க தாவே. ஒவ்வொரு ஊழியக்காரரை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. அந்த ஊழியங்களிலே ஆண்டவரை கர்த்தர் நீங்க ஆண்டவரை அப்பா அது பலுகி பெருக கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த இடத்திலே ஆண்டவரை அவர்கள் ஏற்படுகிறதான ஜபங்களுக்கு தேசமே அதிர கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நினிவே பட்டணத்தின் ராஜா எப்படி தன் தேசத்திற்காக எல்லா வகையிலும் அவர் கட்டளையிட்டாரோ அது போல இலங்கை தேசம் முழுமைக்காய் ஆண்டவரே இந்த அரசாங்கமே அறிந்து கொள்ளும்படியாய் இந்த அரசாங்கம் தெரிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் இந்த திருச்சபைகளை நீங்க ஆண்டவரே அப்பா அற்புதமாய் அதிசயமாய் நீங்க ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவி எங்கு உண்டோ அங்க விடுதலை உண்டு என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் அந்த பரிசுத்தாவின் வல்லமையினால் ஆண்டவரை அங்க எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அப்பா அங்க இருக்கிறதான ஆண்டவரை வாலிப பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துங்க. வருங்கால சந்ததியா இருக்கிறபடியா அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை வழி தப்பி போகாதபடிக்கு ஆண்டவரை அந்த விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் ஆண்டவரை அவர்கள் நிலைத்திருக்கிறவர்களாக மாற்றி ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆயிடுச்சு வைக்கிறோம். திருசபையில் இருக்கிறதான ஒவ்வொரு ஊழியக்காரரையும் ஆண்டவரை அக்னியாய் நீங்க பயன்படுத்துங்கப்பா. இலங்கை தேசம் முழுமைக்காய் அவர்களை அக்னியாய் நீங்க பயன்படுத்துங்கப்பா. ஒரு எலியாவை போல பயன்படுத்துங்கப்பா. கர்த்தர் ஆண்டவரே அந்த பிள்ளைகள் மூலமாக ஆண்டவரே அங்க அற்புதங்களை செய்து என் தேவனாகிய கர்த்தரினுடைய பரிசுத்த நாமம் ஆண்டவரை உயர்த்த கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்களாக அநேக இடங்களில் இவர்கள் சென்று ஆண்டவரே இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார் என்பதை தெரிவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் சேர்ப்பதற்காக உங்க கொடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறங்க தாவே. இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த அருமையான இலங்கை தேசத்திற்காக ஜெபிக்கிறதான இந்த ஜெபத்தை ஏற்படுத்தி ஆண்டவரே இதற்காக ஆண்டவர் ஒரு கூட்டத்தை ஆண்டவரை அமர்த்தியிருக்கிற அருமையான ஆண்டவரை சகோதரர் லெசி சகோதரின் சமூகத்துல கொண்டு வருகிறோம். இந்த சங்கமம் ஊடகத்தை ஆண்டவரை திறம்பட செய்து ஆண்டவரை அநேக ஜாதி ஜனங்களுக்கு இது ஆண்டவரை அப்பா உபயோகமா இருக்கும்படியால் அநேக ஜாதி ஜனங்கள் ஆண்டவரை மனம் மாறத்தக்கதாய் ரட்சிப்படையத்தக்கதாய் கர்த்தர் உருவாக்கிய இந்த வேலையை மகனெடுத்து தந்து இதை திறம்பட செய்திருக்கிறபடியால் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து அவரையும் அவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை அப்பா அவர்களை ஆசீர்வைத்து அந்த பிள்ளைகள் ஆண்டவரை கையீட்டை செய்கிற வேலையை நீ பல மடங்கு ஆண்டவரை உயர்த்தி இந்த பிள்ளைகளுக்கு ஒன்றிலும் குறைவில்லாதபடிக்கு அந்த தேசத்திலே நீங்க உயர்த்துங்கப்பா. கனடா தேசத்திலே எங்கு சென்றாலும் சங்கமம் ஊடகத்தை பற்றி பேசும்படியான கர்த்தர் அந்த அப்படியாய் மகனை உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தரடியாய் செய்ய போவதற்காக உங்க கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே நீர் பெரியவராக இருந்தால் வழி நடத்துங்கப்பா. விரைக்கப்படுகிறதான செவங்களுக்கு தேவனாக கர்த்தர் நீ ஆமென்றும் ஆமேன் என்றும் ஆண்டவர் பதில் தந்த ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தரடியாய் செய்ய போவதற்காய் உங்க ஸ்தோத்திரங்களை எடுக்கிற கர்த்தாவே இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த ஜெபங்களை தொகுத்து வருகிறதான ஜானட் மகளையும் அவருடைய கணவன் இரு பிள்ளைகளின் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். பிள்ளைகளை ஆசிர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. அவர்கள் எண்ணங்கள் இயக்கங்கள் இருக்கிற காரியங்களை எல்லாம் அறிந்து இவளுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தரடியாய் செய்ய போவதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் துதியும் கனமும் மகிமை யாவற்றை ஆண்டவரே ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். ஏசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 எங்கள் ஜெபங்களை கேட்டது அவருக்கு ஸ்தோத்திரம்.
அருமையானவர்களே, கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்கள். இன்னும் அரை மணித்தியாலம் தான் இருக்குது. அநேகம் பேர் நிக்கிறீங்கள். ஆகவே கொஞ்சம் சுருக்கமா ஜெபம் பண்ணுங்கள். 3 மணிக்கு இன்னும் அரை மணித்தியாலத்தான் நாங்கள் நீப்பாட்ட வேண்டும். ஆகவே ஜெபித்ததுக்கு ஜெபிக்காம குறிப்பிட்டு சொல்றதுக்கு ஜெபிச்சு முடியுங்கள். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், எங்கள் தேசம் கழுவப்பட, பரிசுத்தப்பட, நீதிமானாய் மாற்றப்பட, ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ராஜா. எங்களை அன்போடு கூட நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நாள் முழுவதுமா எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியா உமது வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். நீ நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாத தகப்பனா இருக்கிறீர். இந்த வேலையில கூட இயேசு ராஜா, நாங்கள் ஒரு மனதோடு கூடி இலங்கைகளுக்காகவும் மற்ற தேசங்களுக்காகவும் ஜெபிக்கின்ற வேலையிலே எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்டு நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போது கூட கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்புக்காய் ஸ்தோத்திரப்பா. ஆமே சுராஜா, இந்த நாளிலே அநேகரப்பா உமது பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவப்படாமல் அப்பா துன்மார்க்கராய் தெரிந்து கொண்டிருக்கிற இந்த வேலையிலே கர்த்தருடைய கரம் ஒவ்வொருத்தரையும் பற்றி பிடித்து அவர்களை பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவி அவர்களை ரட்சிப்புக்குள்ளாய் நீர் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கவும் கர்த்தாவே, நீதி நியாயங்களை செய்யவும் நீதிமான்களாய் ஜீவிக்க கர்த்தர் நீர் கிருபை புரியும்படியாய் ஜெபிக்கிறோம். நீதிமான்களை மேலே கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது என்ற வார்த்தையின்படி அவர்கள் நீதிமான்களால் வாழ்ந்திருக்க கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. அவர்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே ரட்சிப்பை அடையவும் தேவரே நீர் கிருபை பாராட்டும்படியா கூட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பரிசுத்தமாய் வாழ்ந்திருந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் உமக்காய் எழும்பி பிரகாசிக்கவும் ஆண்டவரே வரப்போகிற இந்த கடைசி நாட்களிலே நின்று கொண்டிருக்கிற யாவரும் ஆண்டவரே பரிசுத்த ரத்தம் யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு செய்து பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த ரத்தத்தினால கழுவி அவர்களையும் நீதிமான்களாக மாற்றி நீர் ஆசிர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியே தேவன் செய்து ஆசிர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இதனை நடத்துகிற லெஸ்லி ஐயா சகோதரர், அவருடைய குடும்பம், மனைவி, பிள்ளைகள் எல்லோரையுமா ஆசிர்வதிப்பீராக. இணைந்து பணிபுரிகிறதான எல்லா சகோதர சகோதரிகளையும் ஆசிர்வதிங்க. இந்த ஜப ஊடகத்தை முன்னின்று நடத்துகிறதான சகோதரி ஜானட்டையும் அவளுடைய கணவனையும் பிள்ளைகளையுமா நீர் ஆசிர்வதிங்க. ஜெபித்த யாவருக்காய் சோத்திரம். இனி ஜெபிக்க வருகிறவர்களையும் ஆண்டவராகிய தேவன் நீங்க ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே, ஆமேன். அங்க சுபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர், கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்துவாராக. நாங்கள் சுவாரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சுவாரி சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்களுடைய தேச எல்லி எங்கிலும் அங்கு பூர்வ காலம் தொடங்கி அந்த இரக்கம் எங்கள் தேச மக்களுக்குள்ளே வர வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் பிதாவே. உங்களை நன்றியோடு கூட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. ஜீவனுள்ளதே ஜீவிக்கிறவரே செய்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. அந்த மாலை வேளையிலும் கூட நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. திறப்பிலே நிற்கிறோம் அப்பா. ஆண்டவரே கத்தாவே, விசேஷமாக ஆண்டவரே கத்தா இலங்கை தேசம் மாத்திரமல்ல 5 கண்டங்களுக்காக கூட நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த தேசங்கள் ஆண்டவரே கத்தாவே வேலை ஆண்டவரே பரம்பரை ஆண்டவரே அந்த பூர்வீக ஆண்டவரே கத்தா சாபங்கள் என்று சொல்லப்படுகிறதான அந்த காரியங்கள் நிமித்தம் ஆண்டவரே தேசங்களிலே ஆண்டவரே ஆசீர்வாதங்கள், அந்த தேசங்களிலே கொள்ளை நோய்கள், ஆண்டவரே தேசங்களிலே கத்தாவே ஆண்டவரே கத்தாவே அநேக ஆண்டவரே காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே கத்தாவே 4ஆம் தலைமுறை வரைக்கும் ஆண்டவரே நீர் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. பரலோக ராஜாவே கத்தாவே, எங்களாதே பெற்றோர் ஆண்டவரே செய்த ஆண்டவரே இந்த பாவங்களை ஆண்டவரே கத்தா பிள்ளைகளின் மத்தியிலே ஆண்டு பிதாக்களின் மத்தியிலும் பிள்ளைகளின் மத்தியிலும் கேட்கிற தகப்பனாக இருக்கிறீர். அதை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நமக்கு பயப்படுகிறோம் பரிசுத்த ஆவியானவரே.
அப்பா அந்த ஆண்டவரே பாவங்கள், பூர்வீக சாபங்கள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் தேசங்களை விட்டு கொண்டு போகட்டும் ஆண்டவரே. அப்பாவுடைய ரத்தமானது ஆண்டவரை கழுவி சுத்திகரிக்கட்டும். அந்த 2000 வருடங்களுக்கு முன்பதாக எங்களுடைய சாபங்களுக்காகவும் என்னுடைய பாவங்களுக்காகவும் என்னுடைய அக்கிரமங்களுக்காகவும் ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி பூர்வீக சாபம் என்று சொல்லப்படுகிறதான இந்த பொல்லாத ஆண்டவரே காரியங்களுக்காகவும் என் தேவனாய கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே அவனை மறித்தீர் ஆண்டவரே. அந்த சாபத்தை ஆண்டவரே அப்பா கர்த்தாவே அப்பா அப்படியே ஆண்டவரே இந்த மரணத்தின் மூலமாக ஆண்டவரை நிர்மலமாக்கி விட்டு ஆண்டவரே கர்த்தாவே பேர்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தவே ஆண்டவர் இந்த பூமியிலே வந்தீர் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே நீர் கிரியை செய்வீராக நான் செபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு தேசங்களையும் ஆக்கிரமித்திருக்கிறதான எல்லா ஆண்டவரே நமக்கு பிரியமில்லாத சகல துறைத்தனங்களையும் ஆவிகளையும் அதிகாரங்களையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில நாங்கள் நிர்மலமாக்குகிறோம் ஆண்டவரே. மிளைக்கீரையும் ஆண்டவரே ஏவியரையும் பூசியரையும் அப்பா ஆண்டவரை கர்த்தாவே சொன்னீங்க ஆண்டவரே. உங்க பிரியமில்லாத அந்த 6 சாதிகளையும் என் ஆண்டவருடைய கரங்களுக்குள்ள ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவர். அவர்கள் நிமித்தம் ஆண்டவரே அப்பா தேசங்கள் ஆண்டவரை அழிக்கப்படாதபடி தேசத்திலே ஆண்டவரை கர்த்தாவே சுவாமி ஆண்டவரை நீதி விளங்க வேணும்படியாக உம்மை ஸ்தோத்திரித்து உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. என் அப்பா நீர் ஆளுகை செய்கிற தேசங்களாக மாறட்டும் ஐயா. நீர் ஆளுகை செய்வீராக என்று நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய ஆளுகைக்கு கீழாக என் அப்பாவுடைய கரங்களுக்குள்ளே எல்லா தேசங்களையும் ஒப்புக்கொடுக்கிறேன். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கிறேன். ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஆண்டவரே கர்த்தாவே கர்த்தருடைய பிள்ளைகளையும் திருச்சபைகளையும் எல்லாரையும் ஒப்புக்கொடுக்கிறேன். என் ஆண்டவர் தாமே நடத்தி செல்வீராக, தேசங்களை நடத்தி செல்வீர், ஆளுநர்களை நடத்தி செல்வீராக என்று செபிக்கிறேன்ப்பா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன். நம்முடைய கரங்களுக்குள்ளே ஒப்புக்கொடுப்பதோடு சிஸ்டரை ஆசிர்வதிங்க, ரத்தத்தினால் மூடிக்கொள்ளுங்க. பிள்ளை செல்வங்கள் கணவர் எல்லாரையும் ஆசிர்வதிங்க. நம்முடைய கரமுடைய மகளோடு கூட இருப்பதாக தேவையான எல்லா தேவைகளையும் சந்தித்துக் கொடுங்க ஆண்டவரே. ஆவி ஆத்துமத்துக்கு தேவையான எல்லா சகல காரியங்களையும் சந்திங்கப்பா. அதே போல சர்வத்துக்கு தேவையான எல்லா சுடன சுகபலத்தை கொடுத்து ஆசிர்வதிங்க. அதே போல சங்கம வானொலி நடத்துகிற பிரதருக்கா சிஸ்டருக்காக பிள்ளை செல்வங்களுக்காக பேர குழந்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, பரிசுத்த ஆவியான கிருபை, பரிசுத்த ஆவியானவருடைய அப்பா அபிஷேகம் என் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் தங்கட்டும் ஐயா. என் ஆண்டவருக்கு நன்றி. அவர்கள் இருப்பிடத்தை ஆசுவதி வேலை செய்கிற ஸ்தலத்திலும் கூட என் ஆண்டவருடைய கரம் கூட இருப்பதாக ஆண்டவரே எமக்கு நன்றி செலுத்துகிற பாதுகாப்பை கொடுங்க. நினைப்பில் இணைந்து ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே எமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன். உடைய கரங்களுக்குள்ளே ஒப்புக்கொடுங்க. ஜெபித்த பிள்ளைகள், ஜெபிக்க போகிற பிள்ளைகள் எல்லாரையும் ரத்தத்துல மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறீங்க நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் ஆசீர்வதிப்பாராக. நாங்க கனிஷ்டா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். கனிஷ்டா, நீங்க எங்கள் தேசத்தின் போக்குவரத்துகளுக்காக அந்த விபத்துகள் வராதபடி காக்கப்பட நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பு மிரகமும் கிருபையும் நிறைந்த தகப்பனே, அப்பா சோத்திரம் சோத்திரம் அப்பா. இந்த நேரத்துக்காக நன்றி தகப்பனே. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை அப்பா உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. தகப்பனே அப்பா போக்குவரத்து ஒவ்வொரு வாகனங்களையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. தகப்பனே அப்பா நீங்கள் போக்கு மரத்திலும் கூட இருங்க கர்த்தாவே. தகப்பனே அப்பா எச்சலம் பண்ணாம இருக்கதான் சிஸ்டர். தகப்பனே எந்த விபத்துகளும் நடக்காத படிக்கப்பா. தகப்பனே அப்பா விபத்தின் ஆவிகளை அப்பா கடிந்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. தகப்பனே அப்பா வாகனங்கள் மோதாத படிக்க ஆண்டவரே அப்பா விபத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதை கடிந்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. நசரேன் இயேசுவின் நாமத்தினால விபத்தின் ஆவிகள் வெளியேறட்டும் ஆண்டவரே அப்பா. தகப்பனே அப்பா வாகனங்களை எடுக்கும் போது எங்களுக்கு பின்னாக ஆட்கள் இருக்கிறார்கள் சொல்லி நிதானத்துடனும் பொருள் ஒவ்வொரு வாகன ஓட்டுநர்களும் ஓடத்தக்கதாக அப்பா ஒவ்வொரு இருதயத்துல நீங்கள் பேசும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு வாகனங்கள் நீங்களே பயணிங்கப்பா. ஆண்டவரே நீங்களே அப்பா பயணித்து நீங்களே ஆண்டவரே உயிர் சேதங்கள் இல்லாம ஒவ்வொருவரை நீங்கள் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே அப்பா ஒவ்வொரு இலங்கை தேசத்துல மாத்திரமல்ல இந்தியா தேசம் அனைத்து தேசங்களிலும் அப்பா எந்த ஒரு வாசனங்களும் அச்சிலம் படாத படிக்கப்பா. ஆண்டவரேப்பா விபத்தின் ஆவிகள் எல்லாவற்றையும் கரத்தில ஒப்பு கொடுத்து நஸ்ரன் இயேசு நாமத்தில் உன்னை கட்டிந்து ஜெபிக்கிறேன் தகப்பனே அப்பா.
எல்லா வாகனங்களையும் அப்பா நீங்கள் பாதுகாக்க போற கிருபைக்காய் நன்றி அப்பா. தகப்பனே அனைத்து உயிரினங்களும் கர்த்தாவே ஒரு சிறு பிள்ளைகள் கூட அப்பா சேதங்கள் இல்லாத படிக்க அனைவரையும் நீங்கள் திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நீங்கள் பாதுகாத்து வழிநடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. கர்த்தாவே அப்பா சைக்கிள்ல இருந்து ஆண்டவரே பெரிய ரெயின் வரைக்கும் அப்பா கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அனைத்து வாகனங்களையும் வாகன ஓட்டுநர்களையும் அப்பா திருக்கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கூடுதல இருக்கிற ஒவ்வொருவரையும் அனைத்து பேரையும் கூட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே சங்கமம் வானொலியும் அப்பா திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அப்பா தகப்பனே ஒவ்வொன்றையும் ஆண்டவரே ஒவ்வொரு இயந்திரங்களையும் அப்பா இது தனிப்படாத படிக்க என் தந்தையே நீங்கள் கூட இருந்து ஒவ்வொன்றையும் அப்பா அழகாக செயற்படுத்துற கிருபைக்காக நன்றி தகப்பனே அப்பா. ஆண்டவரே பல அப்பா தகப்பனே இவர்கள் குடும்பத்தில ஒவ்வொருவரையும் பேர் பேராக கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. சிஸ்டரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்தில் அனைத்து பிள்ளைகளையும் கணவரையும் ஆண்டவரேப்பா இதுல கூடுதல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பத்துல அனைவரும் ஜெபிக்கிறேன்ப்பா. அப்பனே அனைத்தையும் உட கரத்தில் ஒப்பு கொடுத்து அடிமையை தாழ்த்தி என் தந்தை இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென். ஆமென். அந்த ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. நாங்க சிசிலி அம்மாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிசிலி அம்மா. எங்கள் தேசத்தின் ஏழைகள் விதவைகள் திக்கற்ற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அப்பா பிதாவே கலங்காதே திகையாதே என்று சொன்ன தெய்வமே அப்பா நாங்கள் கலங்காம திகையாம இருக்கிறதுக்கு நீர்தானப்பா எல்லா வழிகளையும் செய்யக்கூடியவரப்பா. அன்பான தகப்பனே எங்கள் தேசத்திலே ஆண்டவரே சப்பா கஷ்டப்பட்டவர் துன்பப்பட்டவர்கள் மேலே உமது அன்பை செலுத்தும் தகப்பனே அப்பா. தகப்பனே அவர்களை ஒருபோதும் கலங்க விடாதே தகப்பனே. அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்தும் தகப்பனே. இயேசுவின் நாமம் அவர்களோடு இருப்பதாக. அன்பான தகப்பனே அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்துவதற்காக நன்றி அப்பா. அப்பா பிதாவே கஷ்டப்படுறவர்களை கலங்க விடாதே தகப்பனே. அவர்களோடு ஒவ்வொரு நிமிடமும் கூட இருந்து அவர்களை வழிகாட்டி அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அதை பயன்படுத்துவதற்காக உமக்கு நன்றி அப்பா. அன்பான தகப்பனே உண்மை இறந்து கேட்கிறோம் தகப்பனே. பாவியல் மேலே உமது அன்பையும் ஆதரவையும் செலுத்தும் தகப்பனே. எங்கள் ஜெபத்தை கேட்டு துணை செய்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. அப்பா பிதாவே உமக்கு நாங்கள் எவ்வளவோ சோத்திரங்கள் மகுமைகள் செய்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்கள் ஜெபத்துக்கு துணை செய்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அன்பான தகப்பனே லேசியனா குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவர்களையும் பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வாரதுக்காக நன்றி அப்பா. அப்பா தகப்பனே நான் சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அவர்கள் பிள்ளைகள் கணவர் பிள்ளைகளையும் ஆசீர்வதியின் தகப்பனே. சங்கம வானிலையிலே ஜெபிக்கிற அத்தனை பேருக்காகவும் பயந்துகிறோம் தகப்பனே. எல்லோருக்காகவும் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அவர்களையும் பாதுகாத்து வழி நடத்தும்படி ஜெபிக்கிறேன் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் ஆமீன். நாங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஆரோக்கிய பலன் சுகந்தந்து நடத்துவாராக ஆமீன். நாங்க கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் ஜனட். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்தின் கல்வித்துறைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். வாலிப ஜோடிகளை நினைத்துக் கொள்ளுங்கள். ஆமீன். இயேசு ஆமேன். தகப்பனே இந்த நாளுக்காக நன்றி அப்பா. கர்த்தாவே 2 பேரும் 3 பேரும் உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் எங்கே கர்த்தாவே கூடுகிறோமோ அங்கே நான் வாசம் பண்ணுவேன். இடமல்ல காலமல்ல நேரமல்ல எந்த இடத்திலும் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறபடி ஆண்டவரே இந்த கூட்டு ஜெபத்திலே நீர் வந்து எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காகவும் ஜெபத்தை கேட்டு ஜெயமாய் மாற்றுகிறதற்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் அப்பா. இந்த வேளையிலே ராஜா இலங்கை தேசத்துல இருக்கிறதான வாலிப பிள்ளைகள் கல்வித்துறைகளுக்காக வருகிறோம். பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளுக்காக வருகிறோம். ஆண்டவரே இயேசு ராஜாவே இந்த நாட்களிலே ராஜா அந்த பிள்ளைகளை நீர் பொறுப்படுத்த அருளுவீராக. ஆண்டவரே மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பித்து ஆண்டவரே பெரியோர் பிள்ளைகள் பெற்றோர் பிள்ளைகள் ஆசிரியர் கர்த்தாவே பிள்ளைகள் என்று சொல்லி ஆண்டவரே அதற்கேற்ற மரியாதையும் பண்பாடும்
அந்த கர்த்தாவே ஞானத்தை தேவனே நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே கர்த்தாவே, எப்பொழுதும் ஆண்டவர் ஒரு கீழ்ப்படிவு முக்கியம் ராஜா. அது எந்த சமயமா இருந்தாலும், எந்த கர்த்தாவே ஜனங்களா எந்த ஜாதியா இருந்தாலும், பெற்றோர் பெரியோர் ஆசிரியர் என்று சொல்லி ஆண்டவரே மாணவர் மாணவிகளுக்கு ஒரு கீழ்ப்படிவு உண்மையும் இருக்க வேண்டும், தாழ்மை இருக்க வேண்டும் தகப்பனே. இந்த நாட்களிலே ராஜா கல்வித்துறைக்காக வருகிறோம், கல்வித்துறை அமைச்சருக்காக வருகிறோம், ஆசிரியர்மாருக்காக வருகிறோம், பிரின்சிபலுக்காக வருகிறோம். இந்த நாட்களிலே ராஜா வஸ்து நிறைந்திருக்கிற இந்த நாட்களிலே ஆண்டவரே, இவர்கள் எல்லோரும் பிள்ளைகளை அன்போடும் பண்போடும் தாழ்மையோடும் மிகவும் பயபக்தியோடும் மிகவும் கவனம் எடுத்து தங்களுடைய பிள்ளைகள் என்று சொல்லி நினைத்து கொண்டு இருதயத்திலே அவர்களை கர்த்தாவே அவர்களுடைய வாழ்க்கையை நடக்கையை சிந்தனையை பாதுகாத்து ஆண்டவரே அவர்களை ஒரு கர்த்தாவே ஒரு நேர் சீராக நிறுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, பிள்ளைகளும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து உண்மை உள்ள பிள்ளைகளாக பாடசாலையிலே நிலை நிற்க உதவி செய்யுங்கப்பா. பெற்றோரை ஏமாற்றாதபடி, ஆசிரியர்மார்களை ஏமாற்றாதபடி தகப்பனே தங்களுடைய பாடங்களை ஆண்டவரே கர்த்தாவே கற்றுக்கொண்டு தேவன் கொடுக்கிற நல்ல தேவ ஆவியானவருடைய அருளின் ஆவியினாலே கல்விமானின் அறிவினாலே ஏசாயாவிலே சொல்லப்பட்டது போல ஆண்டவரே இவர்களை தேவ ஆவியும் கல்விமானின் அறிவும் ஞானத்தினாலும் நிரப்பி ஆண்டவரே வருங்காலங்களிலே ஒரு கனிதரும் திராட்சை செடிகளாக ஒளிவ மரக்கன்றுகளாக நிறுத்தும்படியாய் செபிக்கிறோம். வருங்கால சமுதாயம் ஆண்டவரே, இந்த சமுதாயம் சீர்கட்டு போய்விடாதபடி பாடசாலைகளை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே பாதுகாத்து ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் தேவ தூதர்களாய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி கூறுகிறோம் ஐயா. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாய் பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே சத்தியத்தும் என்றும் ஆண்டவரே அந்த கட்சியை கட்டி கொள்ளத்தக்கதான ஆண்டவரே சுவிசேஷம் இந்த பிள்ளைகளுக்கு அறிவிக்கப்படும்படியாய் செபிக்கிறோம். ஆசிரியர் மாறும் மிகவும் கவனத்தோடு நடந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, படிப்பு உள்ள பிள்ளைகள் படிப்பில்லாத பிள்ளைகள் என்று பார்க்காதபடி எல்லா பிள்ளைகளையும் பரிசுத்தத்தோடு நடத்துகிற அந்த ஞானத்தை ஆசிரியர்மாருக்கு நீர் அருள வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் செய்ய வல்லவர் அப்பா. ஒவ்வொரு இடங்களிலும் உம்முடைய கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. நீர் வாழும் பொழுது வளரும் பொழுது உம்முடைய ஆண்டவரே கிருபையும் தயவிலும் நீர் எப்படி வளர்ந்தீரோ அப்படியாக இந்த பிள்ளைகளும் ஆண்டவரே தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் வாழ்ந்து ஆண்டவரே பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து பெற்றோருக்கும் ஆசிரியர்மாருக்கும் பாடசாலைகளுக்கும் நல்ல பெயரை எடுத்து வருங்கால சமுதாயத்திலே இலங்கை தேசம் ஒரு பரிசுத்தம் அடைய கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நல்ல ஒரு பண்பான பிள்ளைகளாக மாற்றுங்க ஆண்டவரே. கர்த்தாவே வாய் காட்டாதபடி, கீழ்ப்படியாதபடி, முறுமுறுக்காதபடி நல்ல தாழ்மையின் அன்பின் ஆவியினாலே நிரப்புங்கப்பா. வாலிப பெண் பிள்ளைகளுக்காக வருகிறோம். இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்தருளுங்கப்பா. நான் என்று சொல்லி எதிர்த்து நிற்காதபடி ஆண்டவரே பெண்கள் ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஒரு பாதுகாப்போடு வாழ உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. கர்த்தாவே வருங்காலங்களிலே அரசால போற இந்த வாலிப ஆண் பிள்ளைகளுக்காக வருகிறோம். அந்த பிள்ளைகளையும் ஒரு நல்ல பாதையிலே நடத்தி ஆண்டவரே அவர்கள் விரும்புகிற பிரகாரமாக நல்ல ஒரு தொழில் ஸ்தானத்திலே அவர்களை நிறுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். இலங்கை தேசத்திலே ஆண்டவரே முஸ்லிம் பிள்ளைகளா இருக்கட்டும், சிங்கள பிள்ளைகளா இருக்கட்டும், பரங்கி பிள்ளைகளா இருக்கட்டும், தமிழ் பிள்ளைகளா இருக்கட்டும், எந்த பாசை பேசுகிற பிள்ளைகளை நீர் கர்த்தாவே பாதம் இல்லாதபடி புறம்பே தள்ளுகிற பிள்ளை அல்ல ராஜா. ஆனால் தேசத்துக்கு ஒரு பரிசுத்தம் வேண்டும். வருங்கால சமுதாயத்திலே இந்த பிள்ளைகள் பரிசுத்தம் அடைந்து தேசத்தை பாதுகாக்கிற பிள்ளைகளாக ஞானத்தினால் நிரப்பி கல்விமானினால் நிரப்பி படிப்பிலே நிலை நின்று ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரை படித்து முடித்து ஒரு பட்டதாரிகளாக ஆண்டவரை நிலை நிற்க வேண்டுமாக உம்முடைய கண்களிலே பாதத்திலே ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபித்து நிற்கிறேன். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். உங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் கூடியிருந்து வழி நடத்துவாராக. இன்னும் அவர்களை வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இருக்கிற தேசங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். தேசங்களிலே ரட்சிப்பு கர்த்தர் இந்த நாட்களிலே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமாண்டவரே, மகா அன்பும் இரக்கம் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா,
அப்பா இன்னும் ஒரு புதிய நாளை இந்த இடத்திலே கொண்டு வந்து எங்களை நிறுத்தின கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இந்த குறுகின நேரங்களில் மின் தகப்பனே கர்த்தாவே, என்னுடைய ஜெப விண்ணப்பங்களை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் என் ராஜா. தகப்பனே கர்த்தாவே, தேசங்களுக்காக வருகிறேன் என் தகப்பனே. அப்பா, தேசங்களில் அப்பா ஒவ்வொரு மக்களும் ரட்சிக்கப்பட்டு உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிய அப்பா தகப்பனே ஒவ்வொருவருக்கும் ஊடாக தகப்பனே நீங்கள் இறங்கி வழி நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே தகப்பனே ஒருபோதும் வழி விலகி போகாதபடி தகப்பனே கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறியாத பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே கர்த்தாவே அறியும்படியான கிருபையும் அப்பா மனித தயவையும் அப்பா தகப்பனே அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, சுவிசேஷம் சொல்கிற பிள்ளைகளாக தகப்பனே கர்த்தாவே தேசங்களை மாற்றுங்க ஆண்டவரே. தேசங்களில் ஆண்டவரை ரட்சிப்பு நிலை நின்றால் ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த நாமம் நிலை நின்றால் ஆண்டவரே எல்லாம் ஆகும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, நீங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து ஒவ்வொருவரையும் வழி நடத்தி ஆண்டவரே தேவனே உம்முடைய ரட்சிப்புக்குள்ள வர ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொருவரையும் புடமிட்டு நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவரே. இன்றைய நாளில் தகப்பனே கர்த்தாவே இந்த இடங்களில் அப்பா நாங்கள் ஒன்று கூடி ஆண்டவரே குறுகின நேரங்களிலும் என் தகப்பனே கர்த்தாவே அப்பா நாங்கள் எங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை ஒவ்வொருவரும் தகப்பனே உம்மிடம் சமர்ப்பித்து இருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, நீங்கள் இல்லை என்று சொல்லாதபடிக்கு ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவே ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு நீங்கள் பதில் தர போறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே ஒவ்வொரு விண்ணப்பங்களும் ஆண்டவரே தகப்பனே உமக்கு சித்தமானதானால் ஆண்டவரே எங்களுக்கு எல்லாவற்றையும் தந்து மகிழ பண்ணுங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்துல ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இங்க வந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. இன்னை என் மகளை ஆண்டவரை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எங்களோடும் கூட இந்த எங்களோடு கூட இந்த இடைப்பட்டு வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. சோஸ்ரம் ஆண்டவரே. எல்லா துதிகன மகுமை உமக்கொருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன். எங்கள் சுபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர். நீங்கள் யுத்த நாடுகளுக்காக இஸ்ரவேல் நாடுகளுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். அந்த இடத்திலே வருகிற அந்த உயிர் சேதங்களை கர்த்தர் நிறுத்த வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். அன்பும் கிருபையும் இந்த பிதாவே தேவனை பொறுப்புடங்களப்பா இந்த வேண்டுகோளை உடைய பாதத்தில் வைக்கிறேன்ப்பா பிதாவே. தேவனை வானத்தையும் பூமியையும் படுத்த சர்வ வல்லமுள்ள தேவனை ஒவ்வொரு தேசங்களையும் அப்பா களத்திலே ஒப்படைக்கிறேன்ப்பா. ஒவ்வொரு தேச தலைவர்களையும் அதிகாரிகளையும் ராணுவத்தை களத்திலே ஒப்படைக்கிறேன்ப்பா பிதாவே. ஆவியப்பா பிதாவே. தேவனை பிசாவுடைய கிரிகள் ஆவியல் வஞ்சிக்கிற ஆவியல் கொள்ளைமுறையின் ஆவியல் தேவன் இந்த தேச தலைவர்கள் அதிகாரம் நாமத்தை நன்றி அப்பா. அந்த தேசங்களில் நாமத்தினாலே சுட்டரிக்கப்பட்டதாக
நன்றி அப்பா. பிதாவே பிதாவே சுத்தரிக்கப்படுவதாக சுத்தரிக்கப்படுவதாக விசேஷமாக சுதம் கூட சுத்தரிக்கப்படுவதாக மாற்று பிதாவே பிதாவே வச்சுங்களப்பா பிதாவே 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 கிருப செய்யுங்களப்பா பிதாவே தேசங்களை நன்றி அப்பா பிதாவே நன்றி நன்றி அப்பா பிதாவே சமாதானத்தை நன்றி அப்பா அந்த கருத்து காரியங்களை செய்யுங்கப்பா பிதாவே பரிசுத்த பிதாவே எங்கள் சுபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. அவர்களை வரவேற்றுக் கொண்டு மேரி வியாதியினால் வேதனையினால் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எங்கள் மருத்துவர் அவர்களை குணமாக்கட்டும். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். அன்பின் பிதாவே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த சந்தி மதிய வேளையிலும் உண்மை ஆண்டவரே துதிக்க ஆராதிக்க கிருபை கொடுத்தீர். உங்களுடைய சமூகத்துல நாங்க விண்ணப்பத்தை கொண்டு வந்திருக்கிறோம் ஆண்டவரே, அதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த குரூப்ல இருக்கிற யாரெல்லாம் வியாதிப்பட்டிருக்கிறார்களோ, குடும்பங்களுக்குள்ள வேதனைப்பட்டிருக்கிறாளோ, எல்லாரையும் நீர் பலத்தால் இடக்கட்டி வியாதியில இருந்து சுகம் கொடுத்து உங்களுடைய தழும்பினாலே, உங்களுடைய ரத்தத்தினாலே, உங்களுடைய வார்த்தையினாலே, உங்களுடைய மகிமையினாலே எல்லாரும் ஆண்டவரே எல்லாரும் சுகம் அடையட்டும். நானும் என் குடும்பங்கள் கூட சுகமடையும்படியா உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஜெஸ்லியா குடும்பங்கள் சந்ததி எல்லாம் ஆண்டவர் யார் பலவீனத்தில் இருக்கிறாங்களோ பலத்தை கொடுங்க. வானொலி இருந்து கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நல்ல பலத்தை கொடுங்க. சுகம் ஆண்டவரை உண்டாக்கட்டும். ஆண்டவர் நலங்கத்துக்குள்ள சமானத்தையும் கூடாதுக்குள்ள சோத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவர். அது எப்படியாப்பட்ட வியாதியா இருந்தாலும் மறைக்கிற தருவாயில் இருந்தாலும் என் தேவனை தூக்கி எடுக்க வல்லவராயிருக்கிறேன். நீர் எங்கள் குடும்ப மருத்துவராயிருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே பாசிலங்கள் இருக்கிற ஒவ்வொரு வியாதியில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹாஸ்பிட்டல்ல ஆண்டவரே ஒவ்வொரு வியாதியில இருக்கிற சொல்ல முடியாத வியாதிகள், ஒவ்வொரு கேன்சர்கள் ஆண்டவரே, குஷ்ட ரோகங்கள் இப்படி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மறிக்க போறவர்களும் எல்லாம் ஆண்டவரே அப்பா உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நேரம் நாங்க தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாயிருந்து அவர்களுக்கு சுகத்தை கொடுத்து ஆபத்துல இருந்து விபத்துல இருந்தவர்களை பாதுகாத்து ஆண்டவரே பரலோ ராஜ்யம் வரட்டும். பரலோ ராஜ்யத்துக்கு நேராக ஆண்டவரை ஜீவத்தை நீரை பெற்றுக்கொள்ளட்டும், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளட்டும். தேவன் சுகம் தார் என்று சொல்லி ஒரு சுகத்தை நீர் கொடுத்து ஆண்டவரே அவர்கள் எல்லாம் உயிர்ப்பித்து உம்முடைய பாதையில நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அது போல விபத்துகள் ஆண்டவரே ஆபத்துகள்ல இருந்து ஆண்டவரே ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எத்தனை ஊழியக்காரன்மார் ஆண்டவரை மறிக்கிறதுக்கு இருக்கிறாங்க, வியாதியில இருக்கிறாங்க, வேதனையில இருக்கிறாங்க, துன்பத்துல இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீ சுகத்தை கொடுத்து ஆண்டவரை ஊழியக்கார குடும்பங்களுக்கு சுகத்தை விரும்புகிற தேவன் சுகத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுடைய கரத்துல நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஒரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே. அப்பா யார் யாரெல்லாம் இந்த உலகத்துல எங்கெங்கெல்லாம் பலவீனத்தோட மறிக்க போற நிலையில இருந்தாலும் ஆண்டவரே என் தேவன் அவர்களை தொட்டு சுகம் கொடுக்கும்படியாக ஆண்டவரே அப்பா உடைய கரத்தில் இவர்கள் எல்லாம் வியாதியஸ்தர் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இப்போது இயேசுவின் நாமத்திலே சுகத்தை கட்டளையிடுகிறேன். இப்போது இயேசுவின் தழும்பினாலே சுகத்தை கட்டளையிடுகிறேன். அக்கிரமங்களை மன்னித்து நோய்களை குணமாக்குங்க. அப்பத்தையும் தண்ணி ஆசீர்வதித்து சுகமாக்குவேன் என்று சுகம் கொடுங்க ஆண்டவரே. அது எப்படியாப்பட்ட வியாதியா இருந்தாலும் இப்போது இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் சுகமடைந்து பலனடைந்து தேவனுடைய நாமத்தை மயப்படுத்த கட்டளை ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே உம்முடைய ஜீவன் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி புது ஆத்மாவாய் புது சிசி ஒவ்வொருக்குள்ளையும் வெளிப்பட்டு தேவன் என்னை சுகம் கொடுத்தார் என்ற சாட்சி எல்லா இடத்திலையும் பரவும்படியாக ஆண்டவரே உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நீர் இலவசமாய் தந்துட இலவசமாய் நாங்க ஜெபிக்கிறோம். இலவசமாய் எல்லாருக்கும் நீர் சுகம் கொடுங்க. இரக்கத்தின் தேவனை ஆவியானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா
உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கு நீர் உதவி செய்தவர்களை விடுவிக்க வல்லவராயிருந்து விடுவிக்கும்படியாக துதி கனமையாவும் செலுத்தி ஜெபிக்கிறேன். சிவங்கட்டி நிற்கிறேன் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன் ஆமேன். கர்த்ததாமே உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் நன்றிகள். 3 மணிக்கு நிப்பாட்டக்கூடியமானது. எல்லாரும் ஒத்துழைத்த உங்களுடைய ஒத்துழைப்புக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு சிறு ஜெபத்தோடு முடித்துக் கொள்ளுகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே சங்கம வானொலிக்காய், லேசி அண்ணாக்காய், மனைவிக்காய், பிள்ளைகளுக்காய், அவர்கள் போற இடங்களுக்காய், எல்லாவற்றுக்காய் உம்முடைய ரத்தம் தெளிக்கிறேன். ஆண்டவரே, நீர் காத்து நடத்தும்படி ஆண்டவரே ஊழியங்களை ஆசீர்வதியும், ஊழிய வாசுகளை திறந்து கொடும், இன்னுமாய் பிள்ளைகளை நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். வந்து செபித்த ஒவ்வொரு பிள்ளைகளை பேர் பேரா குடும்பமா சந்தியும். இயேசுவே நீர் கண்ணோக்கி பார்த்து நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகள், வாஞ்சைகள், வியாதி இருந்தால் குணமாக்கும் ஆண்டவரே. சுபாவை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அந்த ஆண்டவரே கர்த்தாவே அருளனை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்களுக்கு சுகபலம் ஆரோக்கியம் கொடுத்து நடத்தும்படியா இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் சௌரி ஏமி அழைத்து பார்ப்போம். ஏமி வந்தால் 7 நிமிடம் இருக்கிறது. கத்தர் வழி நடத்துவார். சௌரி ஏமி அவர்கள் நினைவார்னு விசுவாசிக்கிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இதுவரை நேரம் இணைந்து அதிகாலை வேளையிலே, காலை வேளையிலே, மாலை வேளையிலே இணைந்து ஜெபித்து உங்கள் எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். சோரி ஏமி இணையவில்லை. அதனுபடியால் நாங்கள் ஒரு சிறிய நற்சிந்தனை கேட்டுக்கொண்டு நிறைவு கொண்டருவோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய நாளிலே புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள் 18வது பாகம் கேட்போமா? பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின்